திமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகனை தூக்கிவிட்டு வேறு ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைக்க ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதால் துரைமுருகன் படு அப்செட்டில் இருப்பதாக பேச்சு அடிபடுகிறது. என்ன நடக்கிறது திமுக கூடாரத்தில் பார்க்கலாம் விரிவாக. பிரிக்க முடியாதது திமுகவையும் துரைமுருகனையும், பிரிக்க கூடாதது முக்கிய துறையையும் துரைமுருகனையும். சேர்ந்தே இருப்பது கருணாநிதியும் துரைமுருகனும், சேராதிருப்பது உதயநிதியும் துரைமுருகனும் என திமுகவில் துரைமுருகனின் இருப்பை இதைவிட சிறப்பாக விளக்க முடியாது. இப்படி திமுகவின் தவிர்க்க முடியாத முகமாக படோடமாக வலம் வந்தவரின் நிலைமை தற்போது ஐயோ பாவம் என்ற அளவுக்கு பரிதாபத்திற்குரியதாக மாறியிருப்பதுதான் அரசியல் வட்டாரத்தின் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக மாறி உள்ளது. அன்பழகனுக்கு பிறகு திமுகவின் சீனியர் மோஸ்ட் என்ற அடிப்படையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி துரைமுருகனுக்கு வழங்கப்பட்டது. திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு அடுத்த முகமாக பார்க்கப்பட்டார் துரைமுருகன். கட்சியில் பொதுச் செயலாளர், பேரவையின் முன்னவர், முக்கிய துறைகளின் அமைச்சர் என ஏறுமுகத்தில் இருந்து வந்த துரைமுருகனின் கிராஃப் திமுகவில் சரிய தொடங்கியதன் ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுவது உதயநிதியின் என்ட்ரி தான். நேத்து வந்த உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது துரைமுருகனை கொலகாண்டுக்கு ஆளாக்கியதை அவரின் செய்தியாளர் சந்திப்புகளில் அப்பட்டமாக வெளிப்பட்டது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் போதும், உடனே டென்ஷனாகி கிளம்பி விடுவார் துரைமுருகன். ஏன் திருட்டு நடந்த இடத்திலிருந்து திருடனின் வீடு வரை வழிநெடுக தூவப்பட்ட மிளகாய் பொடி, போலீசுக்கு வழிகாட்டிய வடிவேலு காமெடி சீன் போல மணல் குவாரிகளை குறிவைத்து அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டு இறுதியாக சென்று நின்ற இடம் துரைமுருகனின் வீட்டில்தான். அது மட்டுமா, இந்த ரெய்டால் மணல் மாஃபியா கும்பலுடனான துரைமுருகனின் அத்தனை அண்டர் டேபிள் டீலிங்கும் பொதுவெளியில் அம்பலமாகி ஊழல் பெருச்சாளிகள் நிறைந்த கட்சி திமுக என்ற உண்மையை மீண்டும் ஒருமுறை மக்களிடம் போட்டு கொடுத்தது. கனிமவளத்துறை என்பது செல்வம் கொழிக்கும் துறை என்பது ஊரறிந்த ஒன்று என்றாலும் அத்துறை மூலம் துரைமுருகன் எப்படியெல்லாம் கல்லா கட்டி வருகிறார் என்பது திமுக தலைமைக்கே ஷாக்காக இருந்தது. பிறகென்ன, துரைமுருகனிடமிருந்து கனிமவளத்துறையை பிடுங்கியது திமுக மேலிடம். இது துரைமுருகனின் ஃபியூஸை திமுக மேலிடம் பிடுங்கியதாகவே பார்க்கப்பட்டாலும் அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்கள் அறிவாலயத்திலிருந்து துரைமுருகனை கழுத்தை பிடித்து வெளியேற்றும் நாள் வெகு விரைவில் இல்லை என்பதை வட்டம் போட்டு காட்டுவதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் கட்சி நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் நடத்தும் 1-to-1 நிகழ்ச்சிக்கு துரைமுருகனுக்கு அழைப்பே விடுக்கப்படவில்லை. பொதுச் செயலாளரே இல்லாமல் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறுவது திமுகவின் வழக்கத்தில் இல்லாத ஒன்று என்ற நிலையில் அதன் பின்னணியில் துரைமுருகனிடமிருந்து பொதுச் செயலாளர் பதவியை பிடுங்கும் திமுகவின் ஆழமான முடிவே காரணம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். சமீபத்தில் துரைமுருகனின் கோலோச்சிய வேலூர் மாவட்டத்தில் ஸ்டாலின் தலைமையில் மருத்துவமனை திறப்பு விழா நடந்தது. அப்போது ரிப்பன் வெட்டும் போது ஸ்டாலின் பக்கத்தில் இருந்த துரைமுருகன் மருத்துவமனையை சுற்றி பார்க்கும் போது இல்லாமல் போனதன் பின்னணியும் பொதுச் செயலாளர் பதவி ஆபத்தில் இருப்பதற்கு ஆதாரமாக இருந்தது. உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கியது, முக்கிய துறையை பறித்தது போன்ற விவகாரங்களில் திமுக மேலிடத்தின் மீதான தனது அதிருப்தியை வெளிக்காட்டவே கட்சிக்குள் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் உட்கட்சி பூசலை அணை போட்டு தடுக்க எந்த முயற்சியும் எடுக்காமல் துரைமுருகன் எட்டி நின்று வேடிக்கை பார்த்து ரசித்ததாகவும் அதுவே தற்போது பொதுச் செயலாளர் பதவியை இழக்கும் அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. TR பாலுவுக்கு மகுடம் சூட்ட திமுக மேலிடம் நல்ல நாள் பார்த்து கொண்டிருப்பதாகவே தகவல்கள் கசிந்து வர கோபாலபுரத்து விசுவாசியான துரைமுருகனை அக்கட்சியினர் இப்போதே துக்கம் விசாரிக்க தொடங்கிவிட்டனராம். எது எப்படியோ திமுகவின் கூடாரம் விரைவில் சில்லு சில்லாய் சிதறப்போவது உறுதி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.